Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 physics unit 5ல இருக்கிற example 5.7 தான் பார்க்க போறோம். If the force applied is perpendicular to the handle of the spanner as shown in the figure, அதாவது இப்போ இங்க ஒரு ஸ்பேனர் இருக்கு, இங்க நட்டை வந்து நம்ம எடுக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுக்குறோம், ஓகேவா? சோ இப்படி மேல் நோக்கி ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து 15 சென்டிமீட்டர். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது வந்து 2.5 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டார்க் எக்ஸர்டட் பை த ஃபோர்ஸ் அபோவ் த சென்டர் ஆஃப் த நட். ஸோ இந்த சென்டர் ஆஃப் நட்டை பொறுத்து அந்த டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ஆஃப் த டார்க் கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் ரொட்டேஷன், ஓகேவா, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம். அந்த ஸோ ஆர்ம் லென்த் ஆஃப் த ஸ்பேனர் என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், ஓகேவா? ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு 15 சென்டிமீட்டரா. ஸோ வந்து இது 15 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாதுல்ல. ஸோ அது வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 15 × 10⁻⁻² அப்படின்றது போடணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 15 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுமா. ஸோ இவ நம்ம டிவைட் பண்ணனா என்ன வரும், இங்க இருக்கிற பாயிண்ட் 1 2, ஓகே. ஸோ 0.515 அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இந்த 0.15 நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எப்படி எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1 2, ஸோ ரெண்டு இது தள்ளி போகுதா, அப்போ 15 × 10⁻⁻² மீட்டர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வந்து சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 10⁻⁻² மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 15 × 10⁻⁻² மீட்டர்னு வரும். ஃபோர்ஸ் வந்து 2.5 நியூட்டன் இருக்கும். அப்ப ஆங்கிள் என்னவா இருக்கும், சோ ஆங்கிள் வந்து 90 டிகிரி தானே, ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கனால 90 டிகிரி ஆங்கிள். சோ இப்போ எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, tau is equal to RF sin theta, ஓகேவா? சோ tau is equal to R க்கு பதிலா 15 × 10⁻⁻², F க்கு பதிலா 2.5 × sin 90 அப்படின்னு வரும். ஓகே, தீட்டா வந்து 90 டிகிரி, அதனால சோ sin 90 ஓட வேல்யூ வந்து 1. சோ இந்த இது 1 ஆயிடுமா. அப்போ ஸோ நம்ம 15 × 2.5 பண்ணோம் அப்படின்னா 37.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 10⁻⁻² அப்படியே போட்டுடலாம், ஓகேவா? tau is equal to 37.5 × 10⁻⁻² நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டர் அப்படின்ற வேல்யூ கண்டிப்பா போடணும், சாரி யூனிட்டை கண்டிப்பா போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ ஆர் வெக்டார் இப்படி இருக்கு. ஸோ இது மேல நம்ம கையில வச்சுக்கணும். நம்ம எஃப் வெக்டார், இதான எஃப் வெக்டார், இதை நோக்கி நம்ம பாம வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே அதை நோக்கி நம்ம ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணும்போது நம்ம தம்பு எங்க பாயிண்ட் பண்ணிருக்கா, அவுட் ஆஃப் த பேப்பர். ஸோ பேப்பருக்கு வெளியில பாயிண்ட் ஆயிருக்கா. ஸோ வந்து ஆஸ் பர் த ரைட் ஹேண்ட் ரூல் த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இஸ் அவுட் ஆஃப் த பேஜ். ஸோ பேப்பருக்கு வெளியில இருக்கு. அப்போ பேப்பருக்கு வெளியில இருந்துச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷன் வரும், ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஸோ அவுட் ஆஃப் த பேஜ்னா ஆன்டி கிளாக் வைஸ், இன்டு த பேப்பர் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ்னு வருமா. ஸோ நம்மளுக்கு இங்க அவுட் ஆஃப் த பேப்பரா வந்திருக்கு. ஸோ அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்கும். அதாவது இப்ப இந்த ஸ்பேனரை நம்ம இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி சுத்தும், இப்படிதானே சுத்தும். நம்ம இப்படிதானே இழுக்கிறோம், ஸோ இப்படிதானே சுத்தும். ஸோ இப்படி சுத்துறது என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.8. ஓகே, the force of 4i cap minus 3j cap plus 5k cap newton is applied at a point whose position vector வந்து 7i cap plus 4j cap minus 2k cap meter. Okay, find the torque. ஓகேவா? இப்போ என்ன, ஃபோர்ஸும் கொடுத்துட்டாங்க, அந்த பொசிஷன் ஆர் வெக்டாரும் கொடுத்துட்டாங்க, இந்த வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், tau வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு வரும், ஓகேவா? இங்க இருக்குல்ல அந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்கனால tau வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், tau வெக்டார் போட்டுட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் i cap j cap k cap போட்டுட்டு ஃபர்ஸ்ட் r வெக்டார் இருக்கனால 7 4 -2, ஓகேவா, போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4 -3 அப்புறம் 5 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், tau வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i cap போடணும். i cap போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த i மட்டும் விட்டுறணும், ஓகேவா? i cap போட்டோம்னா i மட்டும் விட்டுட்டு 4 × 5 20 மைனஸ், ஓகேவா? மைனஸ் வந்து நம்மளே போடணும், மைனஸ் -3 × -2 என்னது +6. ஸோ 20 - 6 அப்படின்னு வரும், ஓகேவா? ஜே கேப்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் அப்படின்றத போடணும். ஸோ மைனஸ் ஜே கேப். ஸோ ஜே கேப் மட்டும் விட்டுட்டு 7 × 5 35
மைனஸ் ஓகே ஸோ மைனஸ் போடணும் 4 இன்டூ -2 வந்து -8 ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு 4 இன்டூ 2 வந்து -8 அதனால வந்து நம்மளுக்கு +8 அப்படின்றது கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து கே கேப் ஸோ கே கேப் மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணும் 7 இன்டூ -3 வந்து -21 -4 4s are 16 அப்படின்னு வரும் ஓகே ஸோ ஐ கேப் அப்போ 20 - 6 வந்து 14 ஐ கேப் மைனஸ் 35 + 8 வந்து 43 ஜே கேப் மைனஸ் -21 -16 வந்து என்னது 37 கே கேப் அப்படின்னு வரும் ஓகேவா இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கனால -37 கே கேப் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வரும் ஸோ இதை வந்து நம்மளோட டவ் வெக்டார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் 5.9 ஓகே a crane has an arm length of 20 meter inclined at an angle 30 degree with the vertical ஸோ இப்போ ஒரு crane இருக்கு அதோட arm length பார்த்தீங்கன்னா வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த ஆர்ம் லென்த் வந்து 20 மீட்டர் வெர்டிக்கலை பொறுத்து 30 டிகிரியில இருக்கு ஓகேவா ஸோ இதான் வெர்டிக்கலை பொறுத்து இது 30 டிகிரியில இருக்கு நம்ம இங்க போட்டுறக்கூடாது 30 டிகிரி இங்கே தான் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இட் கேரிஸ் அ கண்டெய்னர் ஆஃப் மாஸ் 2 டன் ஸோ இந்த கண்டெய்னரோட மாஸ் வந்து 2 டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா 2 டன்னா என்னது ஒரு டன் வந்து 1000 கேஜி அப்ப 2 டன்னா வந்து 2000 கேஜி ஓகேவா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 2000 கேஜி அப்படின்னு வரும் ஓகே find the torque produced by the gravitational force on the container about the point where the arm is fixed to the crane so இந்த gravitational force இருக்குல்ல இந்த downwardல அதனால ஏற்படுற டார்க்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க about the point இந்த பாயிண்ட் சோ இந்த ஜாயின் ஆயிருக்குல இந்த பாயிண்ட பொறுத்து இந்த டார்க்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ வந்து 1 டன் வந்து 1000 கேஜி அப்ப 2 டன் இதோட வேல்யூ வந்து 2000 கேஜி அப்படின்னு வந்துரும் நம்மளோட கிராவிட்டி ஓகே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து 10 மீட்டர் per second square அப்படின்னு வரும் ஓகே In many problems, the angle theta between r vector and f vector will not be given. Thus, the students must get accustomed to identifying and denote always the angle between r vector and f vector as theta. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த தீட்டா வந்து இப்ப இதுதான் r வெக்டார் இந்த சைடு வந்து f வெக்டார் இருக்கு சோ தீட்டா அப்படின்றது வந்து இந்த r வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க வர ஆங்கிள் தான் வந்து தீட்டா அப்படின்னு வரும் சோ இந்த தீட்டா அப்படின்றது வந்து நிறைய இதுல கொடுக்க மாட்டாங்க சோ நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இப்ப இது 30 டிகிரின்னு அவங்க சொல்லிட்டாங்களா இது 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் இப்போ இது ஃபுல்லா 90 டிகிரி ஏன்னா இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கா சோ இது ஃபுல்லா வந்து 90 டிகிரி அப்ப இது 30 டிகிரினா வந்து இது 60 இருக்கும் அது இல்லாம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர் வெக்டாருக்கும் எஃப் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் மட்டும் தான் நம்ம தீட்டான்னு போடணும் மத்த இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இந்த ஆங்கிள் அதெல்லாம் வந்து ஆல்பா பீட்டா ஃபை அப்படின்னு சொல்லிட்டு வேற சிம்பிள் வச்சு தான் டினோட் பண்ணும் அந்த ஆர் வெக்டாருக்கும் எஃப் வெக்டாருக்கும் இருக்கிறது மட்டும் தான் நம்ம தீட்டான்னு டினோட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அப்ப இது வந்து 5 = 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி அப்போ இது 60 டிகிரினா இது 90 டிகிரியா இருக்கும் ஓகே சோ இங்க இருக்கிறது வந்து 90 டிகிரி இது 90 இது 60னா இப்ப இந்த எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ண அதாவது அந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்குமா அப்போ 60 + 90 + ஆல்பான்னு வச்சுக்கலாம் is equal to 180 டிகிரி ஓகே அப்ப நமக்கு ஆல்பாவோட வேல்யூ என்னவா இருக்கும் 90 + 60 ஓகே 90 + 60 னா வந்து 150 இந்த 150 அந்த பக்கம் போயிடுச்சுனா 180 - 150 அப்படின்னு வரும் இப்போ 180 - 150 னா 30 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கும் சோ இந்த டிகிரி இருக்குல்ல சோ இது வந்து நமக்கு 30 டிகிரி அப்படின்னு கிடைச்சது ஓகே அப்போ இது 30 டிகிரினா இது பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபுல் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரியா வரும் அப்போ இது 30 டிகிரினா இது எவ்வளவா இருக்கும் 180 - 30 டிகிரி 150 டிகிரியா இருக்கும் ஓகேவா ஆக்சுவலி இப்போ அவங்க டைரக்டா இந்த ஆங்கிள் வந்து 150ன்னு கொடுக்காம இங்க இருக்கிறது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க சோ நம்மளுக்கு ஹிண்ட் மாதிரி இங்க இருக்கிறது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க சோ அதை வச்சு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அது வந்து 150 டிகிரி The force F at the point of suspension is due to the weight of hanging mass. So இந்த force வந்து எதனால இங்க ஒரு weight இருக்கிறதுனால தானே அந்த force. So அந்த force வந்து நமக்கு mg அப்படின்னு வரும். Okay. Force is equal to mg. அதாவது m ஓட வேல்யூ என்னது 2000 kgயா 2000 kg அதாவது 2 into 1000 kg. ஓகேவா 2 into 1 ton.
அப்போ 2 into 1000 kg into கிராவிட்டியோட வேல்யூ வந்து 10. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20,000 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். அந்த ஆர்ம் லென்த், ஸோ எஃபோட வேல்யூ வந்து 20,000 நியூட்டன், அந்த ஆர்ம் லென்த் அதாவது ஆரோட வேல்யூ வந்து 20 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு வந்து 3 மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ற மாதிரி அந்த டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர் ஆஃப் சைன் தீட்டா, ஓகேவா, அந்த வேல்யூ அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்னது 20, எஃபோட வேல்யூ வந்து 20,000 நியூட்டன், ஓகே, இன்டூ இந்த சைன் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ என்னது 150 டிகிரி. ஓகேவா? ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 4 lakh அப்படின்னு வரும். 4 lakh இன்டூ இந்த 150 இருந்தால் நம்மளால கொஞ்சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 150 வந்து 90 plus 16 எழுதிக்கலாம். ஸோ 90 plus 16னா சைன் 90 பிளஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் தீட்டா அப்படின்னு வரும். சைன் 90 பிளஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்க தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு? 60 டிகிரின்னு இருக்கு. ஸோ சைன் 90 பிளஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து காஸ் 60 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ 4 lakhs இன்டூ காஸ் 60 டிகிரி அப்படின்னு வருமா? ஸோ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 lakh நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 lakh நியூட்டன் மீட்டர்னா என்னது? பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ 1 2 3 4 5, அப்போ 5 பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டவ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power 5 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு போடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம பவர்ல மைனஸ் போடணும். அதே ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா பவர்ல பிளஸ் போடணும். ஸோ 2 into 10 to the power 5 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வரும். அதே மெத்தட் 2 பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பர்பண்டிகுலர் இன்டூ எஃப். ஸோ இந்த ஃபார்முலா இங்க பார்த்துப்போம்ல. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, ஓகேவா? ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. அந்த 3 ஃபார்முலாவையும் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பர்பண்டிகுலர் இன்டூ எஃப். ஸோ ஆர் பர்பண்டிகுலர்னு இருக்கனால இந்த ஆர் வெக்டரை 2 காம்பனன்ஸா பிரிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்னு வந்து ஆர் சைன் 60 டிகிரின்னு வரும், இன்னொன்று வந்து ஆர் காஸ் 60 டிகிரி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எஃப்க்கு பர்பண்டிகுலரா இருக்கிற ஆர், அதாவது எஃப்ன்றது இதுதான், ஓகேவா? இது வந்து எஃப்க்கு பேரலா இருக்கு. இது ஓகேவா? இந்த எஃப்க்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது வந்து என்னது? ஆர் காஸ் 60 டிகிரி தானே. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஆர் காஸ் 5, அதாவது 5ஓட வேல்யூ வந்து 60 டிகிரி, அதனால ஆர் காஸ் 5 இன்டூ எஃப்க்கு பதிலாக எம்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எஃபோட வேல்யூ வந்து எம்ஜி தானே. ஸோ ஆர் காஸ் 5 எம்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ 20, காஸ் 5ஓட வேல்யூ என்னது? காஸ் 60 டிகிரி இன்டூ எம்ஜியோட வேல்யூ வந்து 20,000. இங்கே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே போடணும். ஓகே, ஸோ 20 இன்டூ காஸ் 60ஓட வேல்யூ வந்து 1/2 இன்டூ 20,000 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? 10 அப்படின்னு வரும். ஸோ இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 lakh நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 lakh நியூட்டன் மீட்டர் தானே. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அதே தான் கிடைச்சிது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கூட அதே வேல்யூ தான் வந்திருக்கு. ஓகே, அதே மெத்தட் தீனா இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் பர்பண்டிகுலர். ஓகேவா? இது வந்து தேர்ட் ஃபார்முலா. இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இந்த எஃப் வந்து 2ஆ பிரிக்கணும், 2 காம்பனன்ஸா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஃப். ஓகேவா? இப்படி தானே எஃப் இருக்கு. ஸோ அது வந்து இப்படி ஒரு காம்பனண்டா இப்படி ஒரு காம்பனண்டா நம்ம பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எம்ஜி சைன் 60 டிகிரி, இது வந்து எம்ஜி காஸ் 60 டிகிரி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ ஆருக்கு எஃப் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லும் போது ஆர் இருக்கு, அப்போ இந்த இந்த எம்ஜி சைன் 60 டிகிரி அப்படின்றது ஆருக்கு பேரலாவே இருக்கு. ஸோ ஆருக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது எம்ஜி காஸ் 60 டிகிரியா. ஸோ நம்ம எம்ஜி காஸ் 5 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ 5ஓட வேல்யூ வந்து 60 டிகிரி, அதனால எம்ஜி காஸ் 5 அப்படின்னு போடுவோம். ஓகே, டவ் இஸ் ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 20, எம்ஜிக்கு பதிலாக 20,000, காஸ் 5ஓட வேல்யூ வந்து காஸ் 60 டிகிரி. அப்புறம் 20 இன்டூ 20,000 இன்டூ 1/2. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 2 lakh நியூட்டன் மீட்டர் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த நம்ம 3 ஃபார்முலா வச்சு பண்ணாலுமே all 3 methods give the same answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.